வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணியின் மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம். இதில் பல்வேறு இடியாப்ப சிக்கல் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார். ஆனால் இதற்கு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக நடந்து வரும் இறுதிக்கட்ட தேர்தலானது தற்பொழுது ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் 486 தொகுதிகள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டது. ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட 7வது கட்டமான தேர்தலில் 57 தொகுதிகள் நடத்தப்பட உள்ளது. மேலும் ஜூன் 4ஆம் தேதி இதற்கான ஓட்டு எண்ணிக்கையும் அன்று மாலையிலேயே ஓட்டு எண்ணிக்கையின் முடிவுகளும் வெளியாக்கப்படும். சரி, ஜூன் 4ஆம் தேதி தானே முடிவுகள் வெளியாகிறது. ஜூன் 1ஆம் தேதி எதற்காக இந்தியா கூட்டணி ஆலோசனை நடத்த வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்தியா கூட்டணியில் 100 கோடி மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், அதாவது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது ஜாமீன் மனு முடிவடைகிறது ஜூன் 2ஆம் தேதி. அதற்கு முன்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது 400க்கு மேற்பட்ட இடங்களை குறிவைத்து அந்த கட்சி பிரச்சாரம் செய்துள்ளது. ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தளவிற்கு தலைவர்கள் தாங்கள்தான் மத்தியில் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் கூறி வருகிறார்கள். தங்களுக்கு 350 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கையுடன் தினமும் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக மத்தியில் யார் ஆட்சி அமையும் என்பதில் மிகுந்த எதிர்பார்ப்பும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அமைகிறது. சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக நாம் மைய கருத்தை பார்க்கும் பொழுது, இந்தியா கூட்டணி பொறுத்தளவிற்கு பேச்சுக்கள் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது. செயல்பாடுகள் முற்றிலுமாக ஜீரோதான். 3வது முறை மாபெரும் வெற்றியே பாஜக அமையும். எந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்றால், தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் அதிக இடங்களை கைப்பற்றும். தென் மாநிலங்களில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனித்து பாஜக மட்டுமே 280க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் ஆதாரத்துடன் தற்பொழுது கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் இந்தியா கூட்டணி வெற்றியடைவதில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, சரியான பிரதமரை இவர்கள் அறிவிக்கவில்லை, முதல் காரணம். இரண்டாவது, பல்வேறு ஊழல் வழக்கில் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்களை சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார்கள். அதற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்றே நாம் கூறலாம். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இந்தியா கூட்டணி வெற்றியடைந்தால் எங்களுக்கு அமைச்சர் பதவி 10ற்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று முட்டுக்கட்டை போடும் விதமாக தேர்தலின் பொழுதே கூறிவிட்டார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எப்படி இந்தியா கூட்டணிக்கு ஆதரிப்பார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.